இந்த வலிமாவுடைய பகுதி பொதுவாகவே உலக வளமையிலேயே திருமணத்துக்கு பின்னால் விருந்தளித்தல் அப்படி என்கின்ற வளமை இருந்து வருகிறது. இந்த வலிமா என்பதும் அதே அமைப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னாலே அந்த சமுதாயத்திலே இருந்த அரபுகளுடைய வளமைகளிலும் ஒன்று. திருமண விருந்து என்பது ஒரு புதிய ஒரு அம்சம் அல்ல. சமுதாய வளமையில் இருந்த ஒன்றை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சமுதாயத்தில் இருந்தவைகளை இஸ்லாம் வலியுறுத்திய அம்சங்கள் என்று அதில் ஒன்றுதான் இந்த வலிமா அப்படின்னு சொல்றது. வலிமா என்றது அரபுடைய வளமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு, உணவு, விருந்து, ஓம்பல் எல்லாத்துக்குமே வலிமான்னு சொல்லப்படும். திருமண சாப்பாட்டுக்கு மட்டும் தனியாக சொல்றது இல்லை. உதாரணமாக வலிமத்துல் அசதுன்னுவாங்க. சிங்கத்துடைய வலிமாண்டா ஒரு மான வேட்டையாடி இருந்தால் அதுக்கு பேர் என்ன? அது ஒரு வலிமா தான்.